Hello friends, welcome to our channel. So chatgptங்கிற டூல் பத்தி எல்லாத்துமே வந்து தெரிஞ்சிருக்கும். So இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த chatgpt யூஸ் பண்ணி நம்ம எப்படி earn பண்றது அப்படிங்கிற விஷயத்தை பத்தி தான் நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். So நான் சொல்ற இந்த earning methods எல்லாமே வந்து எல்லா விதமான peoplesக்கு வந்து செட் ஆகும். Even for working professionals, housewives, students. So எல்லாத்துக்குமே இந்த மெத்தட்ஸ் வந்து சூட்டபிள் ஆகும். So இந்த வீடியோல நான் சொல்ற எல்லா மெத்தட்ஸ்மே நான் பர்சனலா ஃபாலோ பண்ணி எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சனால தான் நான் வந்து இது உங்களுக்கு ஷேர் பண்றேன். So இதுல நான் என்னோட பேமெண்ட் ப்ரூஃபையும் நான் எப்படி பண்ணேன் அப்படிங்கறதையும் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்றேன். So நீங்க கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு நான் சொல்ற பாயிண்ட்ஸ் வந்து எல்லாமே வந்து கன்வே ஆகும். சோ தொடர்ந்து வீடியோ கண்டினியூஸா பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புது வியூவரா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். chatgptங்கிறது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல். சோ இந்த டூலை வந்து எப்படி பில்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, நார்மலா ஒரு ஃப்ரெண்டு கிட்ட நம்ம ஏதாவது டவுட் கேட்டோம் அப்படின்னா அவங்க எப்படி ரிப்ளை பண்ணுவாங்க நார்மலா சாட்ல வாட்ஸ்அப்ல. சோ அது மாதிரி வந்து chatgptங்கிற டூலை வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட்ல வந்து நமக்கு என்ன தேவையோ நம்ம கூகுள்ல போய் சர்ச் பண்ணுவோம். நிறைய வெப்சைட்ஸ்ல வந்து நிறைய விதமான ஆன்சர்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. சோ அதை ஒவ்வொன்றா போய் படிச்சு பார்த்து நமக்கு என்ன தேவையோ அதுல இருந்து நம்ம பிரிச்சு எடுப்போம். ஆனா இந்த chatgpt என்ன பண்ணுது அப்படின்னா, சோ மொத்த கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் வந்து சர்வர்ஸ்ல வந்து இருக்கும். சோ நமக்கு என்ன தேவையோ அது ஸ்பெசிஃபிக்கா வந்து கேட்போம் இல்லையா, அதுக்கான ஆன்சரை மட்டும் கரெக்டா அது மாடிஃபை பண்ணி நமக்கு எப்படி சொல்லணுமோ, நமக்கு எந்த மாதிரி வேணுமோ அது மாதிரி வந்து நமக்கு வந்து கன்வே பண்ணும். ஸோ இந்த chatgpt வந்தனால மிகப்பெரிய ஒரு தாக்கம் வந்து ஃபியூச்சர்ல வந்து வரப்போகுது. ஸோ இந்த chatgpt யூஸ் பண்ணி நமக்கு எப்படி ஈஸியா ஏர்ன் பண்றது அப்படிங்கறத இந்த நமக்கு வீடியோல சொல்ல போறேன். ஸோ நான் சொல்ற இந்த 4 மெத்தடுமே ரொம்ப இம்பார்ட்டன்டான மெத்தட். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற மெத்தட் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் என்ன பண்ணா, ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட்டை கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்த்தறதுக்கான ஒரு மீடியமா நம்ம வந்து இருக்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான், பிளிப்கார்ட் போன்ற இ-காமர்ஸ் வெப்சைட்ல செல்லர்ஸ், அந்த ப்ராடக்ட்டோட செல்லர்ஸ் எல்லாருமே அதுல போய் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. சோ அதுல ரிஜிஸ்டர் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து அமேசான் வந்து பலவிதமான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி அதை வந்து மக்களுக்கு வந்து ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்கும். சோ அதுல ஒண்ணுதான் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ் எல்லாருமே வந்து அஃபிலியேட் ப்ரோக்ராம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுல நம்ம போய் ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா அவங்க அந்த ப்ராடக்ட்டோட லிங்கை வந்து கொடுப்பாங்க. இந்த ப்ராடக்ட் வந்து ப்ரோமோட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ சோ அதுக்கான லிங்கை வந்து அதுல மூலியமா ஜென்ரேட் பண்ணிக்கலாம். சோ அந்த ஜென்ரேட் பண்ண லிங்க் மூலியமா நம்ம வேரிய சோஷியல் மீடியாஸ்லயோ இல்ல பிளாகிங்லயோ யூடியூப் வீடியோஸ்லயோ இப்படி வேணா நம்ம அதை ப்ரோமோட் பண்ணலாம். சோ அந்த ப்ரோமோட் பண்ற லிங்க் மூலியமா யாராவது பை பண்ணாங்களோ இல்ல கிளிக் பண்ணாங்களோ உங்களுக்கு earnings வந்து வர ஆரம்பிக்கும். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்றதுக்காக நம்ம chatgpt எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறது பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பேபி ப்ராடக்ட் வந்து சூஸ் பண்ணிருக்கேன். சோ இந்த ப்ராடக்ட்டை வந்து நான் என்னோட சோஷியல் மீடியா பேஜஸ்ல வந்து லிஸ்ட் பண்ணனும். சோ அதுக்கு chatgpt எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க Chrome ஓபன் பண்ணி chatgpt வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. event feeding botல வந்து நான் வந்து டிஸ்ப்ளே பண்ணனும்னு நினைக்கிறேன். சோ அத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. சோ இந்த chatgpt யூஸ் பண்ணி என்ன அப்படினு வந்து கேட்கலாம். சோ describe event feeding bottle for Instagram போஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். பாருங்க ஒரு வித்தின் செகண்ட்ல வந்து எல்லாமே வந்து நமக்கு வந்து கிடைச்சிருது. யூஸ் பண்ணி நம்ம இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல வேற லிங்க்டின் போஸ்ட்லயோ நம்ம பிளாக்லயோ வந்து போஸ்ட் பண்ணும்போது ஸோ மக்களுக்கு வந்து ரொம்பவுமே ஈஸியா வந்து இருக்கும். வித்தின் செகண்ட் அவங்க வந்து உங்களோட லிங்கை வந்து கிளிக் பண்ணி வந்து வாங்கிடுவாங்க. இப்படிதான் வந்து இந்த chatgpt வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங்காக நம்ம வந்து யூஸ் பண்ணோம். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போற மெத்தட் வந்து பிளாகிங். ஸோ ஜஸ்ட் 75 rupeesக்கே நல்ல டொமைன்ஸ் வந்து நம்ம வந்து இப்போ வந்து கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் GoDaddy, ஹோஸ்டிங்கர் போன்ற வெப்சைட்லாம் கம்மி விலைக்கே நமக்கு டொமைன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ அந்த டொமைன்ஸை வந்து ஈஸியா வந்து பர்ச்சேஸ் பண்ணி நம்ம யூடியூப் பார்த்தே வெப்சைட்ஸ் வந்து நம்ம ஈஸியா கிரியேட் பண்ணிடலாம். ஸோ அந்த கிரியேட் பண்ற வெப்சைட்ஸ் வந்து நம்ம பிளாகிங்காக நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். நீங்க எதுவுமே தெரியாட்டி கூட நீங்க வந்து பிளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பிகாஸ் chatgpt நம்ம கிட்ட வந்திருக்கு. இந்த பிளாகிங்காக நம்ம chatgpt எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்க Chromeல வந்து chatgpt ஓபன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல போய் நான் வந்து டைப் பண்றேன். நான் வந்து ஒரு குக்கிங் பிளாக் வந்து நான் போஸ்ட் பண்ண போறேன். ஸோ ரைட் மீ a blog on cooking biryani. கம்ப்ளீட்டா ஒரு பிரியாணி வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கறத கம்ப்ளீட்டா இது வந்து ரெடி பண்ணி கொடுக்கும். உங்களோட நீஷ் எதுவா இருந்தாலும், நீங்க டெக் கண்டென்ட்டா இருக்கும், ஸோ இல்லை உங்களுக்கு என்ன பிடிச்சி ஃபிட்னஸாக இருக்கலாம், ஸோ என்ன கேட்குறீங்களோ அதுக்கான இது வந்து அது ரெடி பண்ணி தரும். ஸோ நீங்கள் பிளாக்னு கேட்டிங்கன்னா பிளாகுக்கு தரும். ஃபார் வீடியோ கண்டென்ட் கேட்டிங்கன்னா வீடியோக்கு அதுக்கு தகுந்த மாதிரி எழுதும். ஸோ இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி எழுதும். இல்லை வேறு யாருக்கா ஷேர் பண்ணணும், கஸ்டமருக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அது வந்து கண்டென்ட்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டே வந்துருக்கும். ஜஸ்ட் அப்படியே வந்து காப்பி பண்ணி அப்படியே நம்ம பிளாக்ல போய் பேஸ்ட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சது. ஸோ இப்படி பிளாகிங் பண்றது மூலியமா உங்களுக்கு வந்து நிறைய ஆட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து நிறைய கண்டென்ட்டுக்கு வந்து ரீச் வந்து கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து அதிகமான லேட்டஸ்டான அப்டேட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணும்போது எல்லாருமே வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணுவாங்க. உங்களோட பிளாக் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நிற்கும். ஸோ அப்படி வந்து நிற்கும் போது நிறைய பேர் உங்களுக்கு வந்து வியூவர்ஸ் வந்து நிறைய வந்து கிடைப்பாங்க. ஸோ அப்படி வியூவர்ஸ் வந்து வரும்போது உங்களுக்கு வந்து கூகுள்ல இருந்து ஆட்ஸ் பிளே ஆகும். பிரைவேட் ஆட்ஸ் வந்து எடுத்து பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட அஃபிலியேட் லிங்க்ஸ் வந்து வந்து போடலாம். ஸோ நிறைய பை பண்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. இது வந்து நல்ல ஒரு மெத்தட் ஆஃப் ஏர்னிங் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்து நான் சொல்ல வர மெத்தட் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் ஸ்டூடெண்ட்ஸ், முக்கியமா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்க மெத்தட். டெய்லி ஆப்ஸ் யூஸ் பண்றீங்க இல்ல சாஃப்ட்வேர்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்றீங்க அப்படின்னாலுமே இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஏர்ன் பண்றதுக்கு. ஸோ அந்த மெத்தட் தான் வந்து ரிவ்யூ அண்ட் ஏர்ன். ஸோ நம்ம யூஸ் பண்ற ஆப்ஸ் இல்ல சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து ஒரு பிளாட்ஃபார்ம்ல போய் ரிவ்யூ போட போறோம். ஸோ அந்த ரிவ்யூஸ்க்கு வந்து நமக்கு வந்து அவங்க வந்து பே பண்ணுவாங்க 100 rupees
ஆர் $10 $20. ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து பே பண்ணுவாங்க. இப்போ இந்த ரிவ்யூ அண்ட் ஏர்ன் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். கூகுள்ல போய் G2 டைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த லிங்க் வந்து வரும். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா இதுதான் அந்த பிளாட்ஃபார்ம். ஸோ இதுல வந்து உங்களோட மெயில் ஐடி கொடுத்து சைன் இன் பண்ணீங்க அப்படின்னா நீங்க யூஸ் பண்ற சாஃப்ட்வேர்ஸ், நீங்க யூஸ் பண்ற டெய்லி யூஸ் பண்ற ஆப்ஸ் எல்லாமே வந்து ரிவ்யூ பண்ணலாம். ஸோ இதை வந்து எப்படி ChatGPT யூஸ் பண்ணி ரிவ்யூ பண்றது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ டெலிகிராம் வந்து ரிவ்யூ பண்ண போறேன். ஸோ ரைட் மீ a ரிவ்யூ ஆஃப் டெலிகிராம். ஸோ டெலிகிராம் அப்படிங்கிற ஒரு ஆப்பை பற்றி நான் வந்து ரிவ்யூ வந்து ஜிபிடி கேட்டிருக்கேன். இத்தனை செகண்டில் ChatGPT உங்களுக்கான ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துரும். ஸோ நீங்கள் அப்படியே இந்த ரிவ்யூ வந்து காப்பி பண்ணிட்டு போய் அவங்க வெப்சைட்டில் வந்து அந்த ஆப்புக்கான ரிவ்யூ வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அவங்க ரிவ்யூ பண்ணதுக்கப்புறம் உங்களோட ரிவ்யூ வந்து அவங்க வெப்சைட்டில் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி போஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க உங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட் கார்டை வந்து மெயில் மூலமா சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த கிஃப்ட் கார்டை வந்து நீங்கள் வந்து ரீடீம் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நல்ல மெத்தட் ஆஃப் ஏர்னிங். என்னோட ஏர்னிங் ப்ரூஃப் வந்து இந்த சைட்ல வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். நீங்கள் எல்லாருமே செக் பண்ணி பாருங்க. இந்த ரிவ்யூ நான் எப்படி நான் எப்படி அந்த ரிவ்யூ வந்து ஏர்ன் பண்ண அப்படிங்கிற கம்ப்ளீட் வீடியோ, ஃபுல் பேக் வீடியோ வந்து நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ணுவேன். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போற ஏர்னிங் மெத்தட் வந்து கிரியேட்டிங் யூடியூப் வீடியோஸ் யூசிங் ChatGPT. ஸோ ChatGPT வந்து ஈஸியாக நமக்கான கண்டென்ட்ஸ் வந்து அதை வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து யூடியூப் வீடியோ கிரியேட் பண்ணுறாங்க. நம்ம ஒவ்வொரு வெப்சைட்ஸ்லேயே போய் பார்த்து அதோட பேக் அண்ட் செக் பண்ணி ஒவ்வொன்றா வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இப்போல்லாம் வந்து வீடியோ கிரியேட் பண்ணது ரொம்பவே ஈஸியான வேலை. ஸோ முகத்தை காட்டி பேசுறது இல்லாமல் நம்ம பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்தா மட்டுமே நம்ம வீடியோஸ் வந்து ஈஸியாக வந்து பேச முடியும். இந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுக்காமே நம்ம வந்து வீடியோஸ் வந்து மேக் பண்ணலாம். அது எப்படி அப்படிங்கிறது பார்க்கலாம். ChatGPTல உங்களுக்கு என்ன டாபிக் தேவையோ, நீங்கள் என்ன டாபிக் வந்து பேச போறீங்களோ அதுக்கான அந்த சர்ச் வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோக்கான கம்ப்ளீட் கண்டென்ட் வந்து அந்த ChatGPT வந்து கொடுத்துரும். ஸோ நீங்கள் அதை உட்காந்து மனப்பாடம் பண்ணியோ இல்லை வந்து உட்காந்து அதை பார்த்தோ பேச வேண்டிய அவசியமே வந்து இல்லை. பிகாஸ் அதுக்கும் ஒரு வெப்சைட் வந்து இருக்கு. ஸோ பிக்டோரி அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வந்து இருக்கு. ஸோ அதுல நீங்க என்ன வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணணுமோ நீங்க வந்து எடிட்டிங் கூட பண்ண வேண்டாம். அதுவே வந்து எடிட் பண்ணி உங்களுக்கு வாய்ஸ் ஓவரும் கொடுத்து உங்களுக்கான கண்டென்ட்ஸ் வந்து அதுலயே வந்து எழுதியே வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு வீடியோவை வந்து ப்ரொவைட் பண்ணிடும். ஸோ அந்த வீடியோவை நீங்க டைரக்டா தூக்கிட்டு போய் யூடியூப்ல அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா அதுவே வந்து போதுமானது. நம்ம பேசுற மாதிரியே நம்மளை விட தெளிவாகவே அந்த வீடியோஸ்ல வந்து அவங்க பேசியிருப்பாங்க. ஸோ அந்த வீடியோஸ் நீங்க போஸ்ட் பண்ற மூலியமா ஈஸியா உங்களுக்கான நல்ல ரீச் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுலயும் நீங்க வந்து ஏர்ன் பண்ணலாம். ஒரு ஆக்டிவ் இன்கம் இருந்தாலுமே ஒரு பாசிவ் இன்கம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒன்று. ஸோ நான் சொன்ன எல்லா மெத்தடுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொன்றுக்குமே வந்து நான் டீட்டெயில்டாக வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.